மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அண்ணா அவனு ரொம்ப பண்றானுங்கண்ணா. இந்த வாரம் மட்டும் 13 சம்பவம். அதில் நம்ம ஆளுங்க 8 பேர். நீ அமைதியாக போகிற. அவனுக்கு இதான் சாகுன்னு ரொம்ப ஆடுறானுங்க. ராவுத்தர் கடிக்கிட்டு அந்த பஞ்சாயத்து பசங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏரியா வர சொல்லிட்டுண்ணா. வண்டி அவங்க ஏரியாவுக்கு விடு. புள்ளியில் வர சொல்லிட்டோம்ண்ணா. மானா உண்டி அப்போலான்ற செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஏய் பெருசு ஒத்தையா சிக்கின்னு இருக்க. கொத்த மாட்டானுங்க. செஞ்சிடலாமா? அலெக்ஸ் வந்துட்டோம். அதானே மறுவாதே. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு. மானத்தை உடலில் கலந்து விடு. வாழ்ந்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே. தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆஹா ஓ லாலா வண்டி எடுக்கல. என்னதான் நடக்கும் பிறந்த குழந்தை கையில் வச்சு வச்சுக்கிட்டேன். பொண்ணு நான் வச்சுக்கிறேன். பொம்பளை சாப்பா இந்த ஃபைட் நான் ஃப்ரண்ட் சீட்ல இருந்து பார்க்கணும்டா. 10 ரூபாய் டிக்கெட் இருக்கு. பாருங்க என்ன பாப்போம். ஏய் உருங்க முச்சு வாங்க. வா வா. ஏய் பாத்து பாத்து. தண்ணி ஊத்தி எப்படி போறோம்? மக்களாச்சிட்டு இருக்க. வா. வாடா. சும்மா கண்ணு காமிச்சிருந்தாலே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பா. அவளை போய் அழ விட்டு. ஃபோன் நம்பர் கேட்டா கொடுத்துருப்பல. கொடுத்துருப்பேன். குட் பீப்பிள் குட் ஜெனரேஷன். அறிவில்ல அறிவில்ல. பேச எங்க போகுதுன்னே தெரியலப்பா. போடா அவன. நீ போ சொல்லு. போமா எல்லாரும் நம்பர் கொடு. ஏய் என்ன முறை. என்னடா சண்டை சப்பையாகுது. இதோ தப்பு போயிச்சுல. இப்ப வேற சண்டை சமாமா இருக்கும். டாடி வக்கீல் கிடைக்கலையா? வாய். கப்போட காது. ஏன் காது? என்னப்பா கோயில்ல பிள்ளையார் வர மாதிரி வந்து வாங்கிக்கிறானுங்க.
ரேக்கு மண்டை மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பாவம். முடிஞ்சிச்சு கிளம்பு. வாய் வச்சு சும்மா இருமா. முஞ்சிச்சான். என்னப்பா ஃப்ரெண்ட்ஸா? கேக்குறல. ஏய் மூடுங்க. ஆமா கப்பு அதே நெஞ்சுக்குது. 6 டீம் கெளிச்சு வாங்கின கப்ப நெளிச்சு கொடுத்துட்டு கேள்வியாடி கேக்குற. மரியாதையா கப்ப திருப்பி. நான் வேணா கடல கொடுத்து சொட்டு எடுத்து தரவா? சொட்ட அதே கப்பு வேணும். அது எப்படி பாஸ் முடியும்? அச்சு தொண்டக்குள்ள எல்லாம் பாஸ் நாளைக்கு காலையில 10 மணிக்கு தந்துடவா? இல்ல 6 மணி ஆச்சு, வீட்ல எல்லாம் தேடுவாங்க. நாளைக்கு காலையில தான் கடைக்கு போக முடியும். இதே மாதிரி கப்பு தேடணும். காசு ரெடி பண்ணணும். ஓகேவா ப்ளீஸ்? சரி ஓகே. அப்ப காலையில 10 மணிக்கு கப்ப கொடுத்துருவல்ல? ப்ராமிஸ். வரேன். ஏய் கிங்கினி மிங்கினி. ஐடி. ஹலோ. கப்ப கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. ஏய் சாரி ஸ்கேனர் வந்துடா. ரிச்சா புச்சி வைங்க. ஏஞ்சல் ஆசீர்வாதம். பக்கவாதமா? என்னப்பா டப்புன்னு பொண்ணுன்னு 10 பண்ணிட்டா? ஏரியால எல்லாரும் வெயிட்டிங்க. என்னத்துக்கு? கப்புக்கு தான். வீட்டாண்ட ஹவுஸ் ஃபுல்லாம். ஓ மை காட். மாட்டி போறோம்பா. எதுக்கு? இந்த கப்பை பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா கப்பை காட்டாதே எடுத்துக்கிட்டு போறிய. ஏய் கப்ப கண்ணல கண்ண மூடுறல நீ. பேச்சு மாற மாட்டேல? அது ஒரு சைடு உண்ணா. நல்லா பார். பாத்துட்டல? இப்ப கண்ண மூடு. டேய் இந்த பாடி எத்துமா எங்கது எரிங்கடா. கண்ணாடிய மாத்தணும். புது கப்பு கொஞ்சம் நெளிஞ்சா மாதிரில தெரியுது. என்னங்கடா இது? ஐயா மூக்குல விடானோ. என்ன? என்னங்கடா? பிகிலே பா. என்னப்பா இன்னைக்கு மேட்ச்சு ஜெயிச்சிட்டோம்ப்பா. சருக்கு அடிக்கிறியா? ஐயோ வேணாம்ப்பா. அடிக்கிறேன்னு சொல்லி தான் பாரு. கொன்றுவேன். சும்மா அப்படி கேட்குற மாதிரி கேட்பேன். நீ வேணான்னு சொல்கிறப்ப அப்பனுக்கு ஒரு கெத்தியா? வா உட்கார். இருணுப்பா உட்காரியா? எனக்கு 12 வயசு இருக்கும்யா. எங்கள் அப்பா இதே மாதிரி குடிக்கிறியான்னு கேட்டான். கப்புன்னு வாங்கி குடிச்சு விட்டேன். இப்போ வரைக்கும் இதை விட முடியல. 16 வயசில் கையில் கத்தியை கொடுத்துட்டான். தப்பு பண்ணுறதுக்காக அவனுங்க கத்தி எடுக்கிறானுங்க. தப்பு நடக்காமல் தடுக்கிறதுக்காக நாம் கத்தி எடுக்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவன் கண்ணுக்கு 2 பேரும் ரவுடி பயலுகளாக தான் தெரியும். இதெல்லாம் என்னோட போட்டம் பிகில. நீ வேறயா? நீ வேறயா? வேற ரூட்டியா நீ? நம்ம ஏரியாவில் பள்ளிக்கூடம் வந்த பிள்ளைங்களாம் மாறிடுவாங்க. நாங்கள் கோயில் கட்டணும், சர்ச்சு கட்டணும், ஒன்றிய நடக்கலையே. நீ அந்த பந்து தூக்கி அந்த பிள்ளைங்க கையில் குத்தப்பாரு. அப்போ மாற ஆரம்பிச்சது எல்லாமே. கத்தியோட பீச்சில் சுத்திட்டு இருந்த பயலுங்க பூரா கிரவுண்ட்ல பழியா கிடக்குறானுங்களாமே. சண்டைகள்லாம் அவனுங்களுக்கு நேரம் இல்லை மைக்கில். டோர்னமெண்ட்டு மேட்ச்னு பிள்ளைங்களாம் ஒரே பிஸி. எல்லாம் யாரால? ராய் பண்ணாலையா? மைக்கிள்னாலையா? பிகிலே அந்த சத்தம். பிகில் தான் அவங்களுக்கு ஹீரோ. பிகில் மாதிரி விளையாடணும், பிகில் மாதிரி டிவியில் வரணும், பிகில் மாதிரி பேர் எடுக்கணும். பிகிலு 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 பிகிலே
இதோட விட்டுறாத பிகில. நீ இந்தியாவுக்காக ஆடணும். உலகம் பூரா நீ எங்கிருந்து வந்தன்னு தெரியணும். அப்பதான் நம்மளோட இந்த சின்ன குப்பத்தை உலகமே திரும்பி பார்க்கும்யா. உன்னை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தனா வெளியே வருவான். எங்க தப்பு நடந்தாலும் போலீஸ் நம்ம ஏரியா பசங்களை தான் பிடிச்சிட்டு போகுது. அது மாறணும்யா. கத்தி கத்தி வச்சுக்கலாம், ஒன்றும் கிழிக்க முடியாது. உன் விளையாட்டால தான் நம்மளோட அடையாளமே மாறப்போகுது. உன் இதை நம்புறாயா? நானும் நம்புறேன்ப்பா. நீ உனக்காக ஆடல பிகில, நம்ம சனத்துக்காக ஆடுற. அதான் உன் ஆட்டம் கொண்டாட்டமால இருக்குது. கப்பு முக்கியம் பிகில, விட்டுறாத. கண்டிப்பாப்பா. சரிப்பா, நீங்களும் நான் விட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். காலையில் ப்ராக்டிஸ் இருக்குல்ல? ஆமாப்பா. சரி கிளம்பு. கண்ணு பா. கட்டிப்புடுறா. ஏஞ்சல் ஆசீர்வாதம். இன்னைக்கு தான்ப்பா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன். ஐடி கார்டு எப்படி கீழே விழுந்ததுன்னு தெரில. ரொம்ப நல்லாலாம் இல்லைப்பா, இன்னைக்கு தான். நல்லா இருக்குப்பா. இல்லைப்பா நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ப்பா, சொல்லிடுறேன்ப்பா. பிடிச்சிட்டான். அதாகப்பட்டது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மூதேவி இங்க பாரு. சொல்லி தொலை பல்வோம். இருக்கு ஆனா இல்ல. எஸ்ஜே சூர்யா படத்துல வருமே, அதுதான் இல்யூஷன். தம்பி, நம்ம பசங்க பிடிக்கா போனானுங்களா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம 3வது மாடியில இருக்கோம். சடன்னா ஒரு பைக் வேகமா வந்து இங்க நிக்கிறது தெரிஞ்சா அதுக்கு பேர் தான் இல்யூஷன். இல்யூஷன். ஆசீர்வாதம். பாடன். ஏஞ்சல் ஆசீர்வாதம். நீங்க We are cousins. இம்பாசிபிள். ஏய், உன்னை அப்படியே அச்சி மச்சி பாயில போட்டு போயிடுவேன். பாசிபிள். கூப்பிடு. ஏஞ்சல் ஆசீர்வாதம். ஏஞ்சல் ஆசீர்வாதம். சார் சாரி சார், தூங்கிட்டேன். இவங்கெல்லாம் யாரு? இதுக்கு முன்ன நான் அவங்கள பார்த்ததே இல்லையே. ப்ரொஃபசர், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். தபார், அங்க ஒன்னு தொங்க விட்டுக்கிறானுங்க, ஒன்னு பாடம் எடுக்க விட்டுக்கிறானுங்க. உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. சொல்லலன்னு நினைச்சிக்கா, இத வலிச்சுனா வச்சுக்கோ. என்ன சொல்லிருமா? தெரியும். அப்ப வெளிய வா. எங்கடி என் கப்பு? பாஸ், அச்சி வச்சே அந்த கப்பு எங்க? என்ன மைக்கில அம்மா மேரி கப்பு தம்மா துண்டு பேக்ல தேடுது. உங்ககிட்ட மேஜிக்கா? சரிப்பா. இப்பா உன்னை பாப்பா நினைச்சிச்சுப்பா. என்னடி இது? கப்பு. ஓ சாரி சாரி. மூடிக்கின்னு போக சொல்லுப்பா. இப்போ கரெக்டா இருக்குல்ல? என்னடி கப்பு கேட்டா சொப்பு கொடுக்குற? எங்கடி என் கப்பு? அது விட்டு பாப்பா. இதுதான் கிடைச்சது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருப்பா, நான் பேசுறேன். இங்க பாருமா, இது காலேஜ். தெரியும். குட். இங்க 4 பேர் வந்து போற இடம். நாங்க டீசெண்டா இருந்தானு பாக்குறோம். எங்களுக்கு என்ன தேவைன்னா எங்க கப். நீ படிக்கிற பொண்ணு, நாங்க போக்கிற பசங்க. லிவ் இட் ப்ளீஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. தங்கமே உன்ன அண்ணா, என்ன அந்த கப் எந்த கடையில வாங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கிருந்து வாங்கி கொடுத்துறேன். ஐயோ பஸ் இன்னொரு பீஸ் இருக்கான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா? டொனால்டு, எனக்காக ஒரு 14 வருஷம் காத்திருப்பியாடா? அட போட்டு தள்ளு, பாதுக்கு புரிய மாட்டேங்குது. காலிஃபிளவர் வைக்கல வச்சு உன்னை வெளிய எடுக்கறமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு 5 நாள் 10 days குள்ள கப் வந்துரும். வரலன்னா உங்க அப்பா வீட்டுக்கு வர மாட்டான். ஓகே.
இதுவரை இந்த சின்னங்கள் நான் பார்த்ததே இல்லையே. 10 days 10 days கன்ஃபார்ம் பாஸ். கப்பு பொறுமையாக கூட, அது வரைக்கும் எனக்கு கம்பெனி கூட. அண்ணே டைம் ஆச்சுண்ணே. 5 minutes கதிர், போயிடலாம். ராயப்பன், கலெக்டர் ஆஃபீஸில் முக்கியமான ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. மினிஸ்டர் கூட வந்திருக்கார், உங்களை வர சொன்னாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் தானே, வந்துடுறேன் போங்க. இல்லை ராயப்பன், கையோட கூட்டு வர சொல்லியிருக்காங்க. போங்க, வந்துடுறேன். வாங்க. பிகில் உள்ள போ. போ உள்ள போ. புள்ள மேட்ச்சு கிளம்பிட்டு இருக்கான், போயிட்டோம், வந்துடுறேன். ஓ என்னடா, எதுக்கு உனக்கு எவ்வளோ கோவம் வருது? அவன் போலீஸ்காரன், நான் ரவுடி போய் அவன் அப்படித்தான் கூப்பிடுவான். நீ எதுக்கு இதுக்குள்ள வர? அவன் மேல கை வச்சது நீ குரல் கொடுத்த பாரு, அப்பனுக்கு சும்மா சிஃபன் இருந்ததுடா. வேணாம் பிகில, ஒரு செகண்ட் தான் ஒருத்தன் அப்படியா இப்படியாங்கிறது. நீ ஸ்போர்ட்ஸ் மேன்ரா, ஜாலியா போய் மேட்ச் விளையாடி கப்பு ஜெயிச்சுட்டு வரலாம், நாங்க பாத்துக்கிறோம். ஆனா மேட்ச் உன்னால மட்டும்தான் முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சதா? இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் நீ டெல்லிக்கு போக முடியும். ஆமாப்பா, கவனம் ஃபுல்லா மேட்ச்ல மட்டும்தான் இருக்கணும், வேற எதை பத்தி யோசிக்க கூடாது. போயிட்டு வாயா பிகிலே. கப்பு முக்கியம் பிகிலே. சென்னையில் இந்த மேட்ச் எவ்வளவு முக்கியம்னா நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. நேஷனல் செலக்டர் சர்மா சார் இங்க இருக்காரு. அதுவும் பேர் தானே. இந்த மேட்சுக்கு அப்புறம் சொல்ல மாட்டாங்க. 5 நிமிஷம் இந்த மொத்த கூட்டத்தையும் அமைதியாக்கி காட்டும். என்ஜாய் பண்ணிக்க உன் புகழோட கடைசி 5 நிமிஷத்தை. Do you think I'm arrogant? ஆமா, 8 வருஷத்து சாம்பியன் திமிர். நண்பா, வெற்றி கண்ணை மறைக்கும், தோல்விதான் கற்றுக் கொடுக்கும். நாம் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. கற்றுப்பீங்க. அலெக்ஸ், ராயப்பன், இது உங்களுக்கான லாஸ்ட் வார்னிங். உங்களோட சண்டையால இந்த 3 மாசத்துல 13 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? பாதிக்கப்பட்டது நாங்க சார், பண்ணவற்ற கேளுங்க சார். அவனுங்க ஆரம்பிச்சானுங்க, நாங்க முடிச்சு விட்டோம். என்ன ராவுத்ர? அவன் தப்பு பண்றான் சார். அந்த தப்பை தடுத்து நிறுத்த தான் நாங்களும் தப்பு பண்ண வேண்டியதா இருக்கு. தப்பை தட்டி கேட்க தான் இருக்கு, போலீஸ் இருக்கு. அது மேல ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தா ஏன் சார் எங்க பின்னாடி வராங்க? நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்யாதனால தான் உங்க வேலையை சேர்த்து நாங்க செய்ய வேண்டியதா இருக்கு.
வேணான்னு ஒதுங்கி நிற்கிறேன், முடியாமல் இல்லை. தேவையில்லாமல் என்னதுக்குள்ளே இழுத்து விட்டாதீங்க, உங்களுக்கு தான் நல்லதில்லை. இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டெல்லாம் வர மாட்டேன். நான் சரி போச்சு மேட்ச் ஊத்தி முட்டான 2-0. 2-0டா. அவன் கோலை தடுக்கணும்னே ஆடுறீங்கடா. நம்ம கோல் போடணும்னு ஆடுங்க. நம்ம மண்ணில் நம்மள இன்னொருத்தன் ஜெயிச்சிட முடியுமா? அவங்க ஆட்டத்தை வேடிக்கை பார்த்தது போதும். இனி நம்ம ஆட்டம் என்னன்னு காட்டுவோம். செகண்ட் ஹாஃப்ல நம்ம தமிழ்நாடு டீம் ஒரு புத்துணர்ச்சியோட இறங்குறாங்க. ஏன்னா இந்த ஹாஃப்ல கோல்கள் தேவை. அவர் பேரு பிகில், உங்களுக்கே தெரியும். ராயப்பன், முடிவா என்ன சொல்றீங்க? எனக்கு தேவை பதவி, பணம், அதிகாரம்லாம் இல்லை சார். என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் தட்டி கேட்பேன். நல்லதுங்க. ஏய், பேசிக்கிட்டு இருக்க பெரிய மாதிரி இருந்திருக்கிற. உட்காரியா? அவனை என்ன என்னடாப்பா வயசாகுது உனக்கு? பெரியவன் நான் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறேன். சொல் தள்ளி அவங்க அப்பா. ஆனா தப்பு தப்பு. ராயப்பனுக்கு வயசாயிடுச்சு, கூப்பிட்டு சொன்னால் கேட்டுப்பான்னு நினச்சிங்களா? உங்களுக்கு என்ன போகணும்? 7 நாளுக்குள்ளே முடியணும், அவ்வளோதானே? டே, நீங்கள் என்னடா கிழமை? திங்கக்கிழமைப்பா. 10 திங்களுக்குள்ளே முடிச்சிடுறேன் எல்லாத்தையும். முடிச்சிடுறேன். Well done, my buddy. What a fantastic game. Totally an international standard. Thank you, sir. Proud to have you in our national team. இந்த சீசனில் மட்டும் 28 கோலாமே ஒரு பிளேயரை மட்டும் உன்னோட கேப்டன்சி மெச்சூர்டாக இருக்கு. இஃப் ஆல் கோஸ் வெல், நீங்கள் இந்தியன் டீமை லீட் பண்ணுறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் பார்க்கலாம். செலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்லுங்க? இன்னும் 3 மாதத்தில் எக்ஸாம்ண்ணே. கோச்சிங் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன். என்ன நண்பா செஞ்சுட்டானுங்க? லிஸ்ட்ல நம்ம பேரே இல்லைண்ணா. என்னடா சொல்ற? நம்ம யார் பேருமே இல்லையா? எங்களை விடுண்ணா. உன்னை கேப்டன் அது இதுன்னு பேசினானுங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல பேரே இல்லை. பிகிலே, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. அப்பா பேசிக்கலாம். சொல்லுங்க எதிரு, என்ன பிரச்சனை? கேட்டுனுக்குறாருல, சொல்லுங்கண்ணே. இல்லப்பா, நேஷனல் டீம் லிஸ்ட் வந்துருச்சு, ஆனா பேர் இல்லை. உன் பேரா? பிகிலண்ண பேர் கூட இல்லப்பா. எப்படிடா உன்ன விட்டாங்க? கேப்டனாகவே வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சீசன்ல அதிக கோல் அடிச்சதே பிகிலண்ணன் தான். அதுவும் ரெக்கார்டு. அவரு பேர் எல்லாம் எப்படி? ஏதோ சதாய்க்கிறானுங்கப்பா இந்த ஸ்டேட் பசங்க. இல்லப்பா, நான் ஃபெடரேஷன்ல போய் பேசிட்டு என்னன்னு சொல்றேன்ப்பா. நீங்க விட்டுருங்க. பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரியாயிடல கண்ணு? சரியாயிடும்பா, விட்டுருங்க. என்னண்ணா? இல்ல கண்ணு, இதெல்லாம் உடனே என்னன்னு போய் கேட்டுருந்தோம். வண்டி எடு. நான் ராயப்பனா மைகளோட அப்பனா.
கண்ணு நீ வண்டி எடு. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. ராயப்பன் மைக்கேலோட ஃபாதர். தெரியும், சொல்லுங்க. இல்லை, செலெக்ஷன் லிஸ்ட்டில் பையன் பேர் இல்லை. ஆமாம், இல்லை. நல்ல பிளேயர் சார் அவன், உங்களுக்கே தெரியும். இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன், அடுத்த கேப்டனே நீ தான். அப்புறம் ஏன் சார்? இல்லை, அப்புறம் ஏன் லிஸ்ட்டில் பேர்? செலெக்ஷன் கமிட்டி அப்படி பார்க்கல ராயப்பன். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது போலீஸ் ரிப்போர்ட்டில் சின்ன பிரச்சனை. ஓ, உங்கள் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் தான் அவனை டீமில் எடுக்காதது காரணம். சார், அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? அவன் மேலே எந்த கேஸுமே கிடையாது சார். அவ்வளவுலாம் அவங்க யோசிக்கல. இப்போ உங்கள் பையன் நேஷனல் டீமில் இருக்கான்னு வைங்க. மொத்த டீமும் பஸ்ஸில் போகிறாங்க. உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிற யாரோ உங்கள் பையனை அட்டாக் பண்ணா பாதிக்கப்பட போகிறது அவன் மட்டும் இல்லை, பஸ்ஸில் இருக்கிற மொத்த பிளேயர்ஸும் தான். they don't want to take such a risk. எனக்கு வருத்தம் தான். என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. சார், அவன் வேற சார். ஏன் தொழிலுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபுட்பால் மட்டும்தான் சார். அவன் தரமான பிளேயர் சார். அவன் என்ன காரணம் காட்டி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் விடுங்க சார். அவன் திறமைக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல சார். திருடனோட பிள்ளைங்க எத்தனையோ பேர் போலீஸாக இருக்காங்க. குடிகாரனுக்கு பிறந்த பிள்ளைங்க டாக்டராக இருக்காங்க. ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு பிறந்த பிள்ளை அமெரிக்காவோட ஜனாதிபதியாக இருக்கார்ல சார். அப்பனுங்க மாதிரி பிள்ளைங்க இருக்கிறது இல்லை சார். இதை நீங்க நம்பணும் சார். நீங்க மனசு வச்சா முடியும். நீங்க கொடுக்குற இந்த வாய்ப்பு அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை மாதிரி ஆகணும்னு நினைக்கிற எத்தனையோ பிள்ளைங்களுக்கு சேர்த்துதான் சார். சாரி சார், எனக்கு கொஞ்சம் புரியுது. ப்ளீஸ் சார். பா டன்னு நிஜமாப்பா பேசினா ரொம்ப தங்கமான மனுஷனாகிறாரு. ஆமாப்பா, அது ஒன்றும் இல்லை கண்ணன், நம்ம பண்ணுற தொழில் தான் பிரச்சனையே. உனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வேலைக்கு சொன்னேன். சேர்மன் ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. நாளைக்கே உங்கள் எல்லாரும் பேரும் லிஸ்ட்டில் வந்துடும். சந்தோஷம் தானே? கட்டி போடுறா. நியாயமா கிடைக்க வேண்டியது நிச்சயமா கிடைக்கும். தேங்க்ஸ்பா. ஏய், இடமத்தெல்லாம் பாத்ரூம்ல வைக்கண பேகலாம். அடி உடம்பத்துக்கு கப்போட வரேன். நல்லபடியா போயிட்டு வாங்க. பா போனோமா வந்தோமான்லாம் இருக்கக்கூடாது. போகிற இடமெல்லாம் நம்ம பேரை சொல்லணும். அடிச்சு நொறுக்கிட்டு வாங்க. ஆயுசுக்கும் உங்கள் ஆட்டத்தை அவனுக்கு மறக்கக்கூடாது. அதெல்லாம் மிரட்டிடலாம்ப்பா. ஆமாப்பா. இப்போ 4 பேராக போகிறீங்க. பின்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறையா பேரை நான் வழி அனுப்பி வைக்கணும்யா. பண்ணிடலாம்ப்பா. இங்கே நின்று பண்ண முடியாது, ட்ரெயின் எடுக்கிறான். சரிப்பா, சரிப்பா. சி வரப்பா. எப்படிலேப்பா 15 நாள் நீ எப்படி ஊரில் இருக்க மாட்டேன். ஸ்டேஷனுக்கு அந்த ஐடி கார்டு வந்துக்கணுமே. பா எங்கே அந்த கிளம்பாத ட்ரெயினுக்கு டாட்டா காட்டுற மாதிரி நச்சு நிற்கிறல்லப்பா, அந்த சிகப்பு கூட. எவ்வா ஏய் டொனால்டு, அந்த சிவப்பு கூட தூக்கின்னு வாங்கடா. அம்மா கொடைக்கல் கோகிலா கூப்பிடுறாரு. வா மைக்கேலப்பா பார்த்துருவாரு. அவர் தான் கூப்பிடுறாரு. வாங்கறல வாங்க. ஏஞ்சல் ஆசீர்வாதம். டாக்டரா? இல்லப்பா, பிசியோதெரபிஸ்ட். அந்த தண்ணிக்கு என்ன ஆசீர்வாதம் முன்னாடியே? ஆமாப்பா, ஒரு கேனுக்கு 7 ரூபாயா தோம்பா. பையன் கப்பு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். நானே வீட்டில் வந்து பேசுகிறேன். என்னடா அப்பா, உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமாப்பா? பிடிச்சிக்கிட்டு தேங்க்ஸ். அப்பா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம். உங்கள் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி இந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டுமாப்பா? பிடிச்சிக்கோ. ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நானும் ஒரே ஒரு தடவை
அவன் தானே கேட்ட என்ன அடிக்கிறா வரப்பா அதை எங்கடா எட்டுன்னு போகிறேன் சரிப்பா வாமா மருமவில் வா வரண்டா பாய் 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 பிகிலே வா கப்பு முக்கியம் பிகிலே கப்பு கட்டிப்புடுறா கட்டிப்பிடிப்பா கட்டிப்பிடிப்பா பிடிச்சிருந்தா அவரோட வாழ்க்கையே வேற. அவர் இல்லாமல் டெல்லிக்கு போன எங்களாலையும் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. எங்களுக்கு ஃபுட்பால் தெரிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற பாலிடிக்ஸை பற்றி தெரில சார். ஒரே வாரத்தில் ஊருக்கு அனுப்பிச்சிட்டானுங்க. அதனால் கிடைச்ச வேலையில் போய் சேர்ந்தோம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு மைக்கில் நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிச்சு. ஒரு கிளப்பு ஃபார்ம் பண்ணுறான், ஃபுட்பால் கிளப். கஷ்டப்படுற பிள்ளைங்க, திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம போகிற பிள்ளைங்க, பசங்க பொண்ணுங்க குழந்தைங்கன்னு கனவோடு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி ட்ரெயின் பண்ணுறான். நம்ம ஒருத்தனை அவனுங்க வரவிடல, நம்ம 100 பேரை ரெடி பண்ணி அனுப்புகிறோம். தாராளமாக ரெடி பண்ணுற ஒரு டீமை அவன் தடுக்கிறான். நம்ம விட்டதை பிடிக்கணும்டா. அப்படி உருவானதா சார் இந்த டீம். இதில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுகளையும் செலக்ட் பண்ண தேப்பிக்கலன்னு அந்த பொண்ணுங்க சாப்பிட்ற சாப்பாடு, போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் ஃபீஸு, ஸ்போர்ட்ஸ் கிட்டு, ட்ராவலு, மெடிக்கல், இது எல்லாத்தையும் கொடுத்ததும் அவர் தான். ஆனால் இது எதுவுமே அந்த பொண்ணுகள் ஒருத்தருக்கு கூட தெரியக்கூடாதுன்னு பிகிலன்னு சொல்லிருச்சு சார். இந்த பொண்ணுகளோட கனவு அவங்களோடது மட்டும் கிடையாது, பிகிலோட கனவு. அதனால தான் சார் சொல்கிறேன், அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இந்த கனவை நிஜமாக்க முடியும். சரிப்பா, நீ இப்படி சொல்ற, அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இருகுணா கதிர் என்னடா பண்ணா?
விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நாளா அப்கான்ல இருந்தான். அடுத்த 6 மாசத்துக்கு பீகாரம் தூக்கி உள்ள வச்சிருவீங்க. இவன் கொட்டை அடங்கிடும். வாடா. சரியா வராதுடா. ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உன் கனவை எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தொலைச்சியோ அதே ஸ்டேஷன்ல இப்போ 15 பொண்ணுங்க அதே கனவோட காத்துட்டு இருக்காங்க. யாராவது வந்து தூக்கி விட்டுற மாட்டாங்களான்னு. இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடாதுன்னு ப்ளீஸ். எல்லா பேக்கும் இருக்காடி? பர்த் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் வாங்கடி. அக்கா, புது கோச் யாரோ வரதா சொன்னாங்க, காணோம். கோச் இல்லாமல் எப்படி மேட்ச் ஆடுறது? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பேக் எடுங்க, கிளம்பலாம். இந்தா பாண்டி. ஏய், என்னடி கிளம்பலாம்? கடைசி நிமிஷத்தில் கடல் மாதிரி யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களாக்கா? காப்பாற்றுவாங்க, போகலாம். சொன்னாங்க கோச்சா. ஏய், இன்னும் என்னடி பார்த்துட்டு இருக்க? இதுக்கு மேலே அந்த கடவுள் தான் கோட் மட்டும் கோச்சா வரணும். வா. ஏய் பீம்பு, என்னடி ஒரு ரவுடி கோச்சா? அப்போ முக்கியம் பிகிலே, அப்போ முக்கியம்.